Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல கண்ட்ரோல் கீஸோட ஷார்ட்கட் பார்க்க போறோம். கண்ட்ரோல் ஏனா செலக்ட் ஆல். இப்போ நான் வந்து இந்த டேபிளை வந்து செலக்ட் பண்றேன். ஆனா கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னா நமக்கு ஃபுல்லா வந்து செலக்ட் ஆகும். இப்போ வந்து இங்க வச்சு இந்த செல்லில் வச்சு செலக்ட் பண்றோம்னா இந்த ஷீட்டே நமக்கு செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கண்ட்ரோல் பி வந்து போல்டு. இப்போ நான் வந்து இந்த செல்லில் வச்சுட்டு கண்ட்ரோல் பி நான் கிளிக் பண்றேன். நமக்கு இப்போ பார்த்தோம்னா இது போல்ட் ஆயிடும். மறுபடியும் கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னா அன்போல்ட் ஆகும். போல்ட் அன்போல்ட். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் சி வந்து காப்பி. இப்போ நான் இந்த செல்லை காப்பி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் சி கொடுத்தோம்னா நமக்கு இங்கே காப்பி ஆயிடுது. இந்த மாதிரி வந்து நமக்கு ஐக்கான் வரும், காப்பி ஆயிடுது. இப்போ நம்ம இது எங்க வேணுமோ நம்ம கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ்கேப் எழுதுனா போயிடும் அது. இப்போ இந்த டேபிள் நம்ம காப்பி பண்ணோம்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கிளிக் பண்ணோம்னா நமக்கு காப்பி ஆகும். ஓகேவா? எஸ்கேப் அழுத்தின உடனே அது போயிடும். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் டி வந்து ஃபில் டவுன். இப்போ நான் வந்து இந்த இடத்த வந்து மண்டே அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நான் இதை போய் கிளிக் பண்றேன். இப்போ இது வரைக்கும் நமக்கு காப்பி ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் டி கொடுத்தோம்னா நமக்கு இதை போல வந்துடும். ஓகேவா? இதே த சேம் லெட்டர் அப்படியே கீழே வந்துடும். கண்ட்ரோல் டி. நெக்ஸ்ட் வந்து ஃபிளாஷ் ஃபில். ஃபிளாஷ் ஃபில் வந்து கண்ட்ரோல் இ என்ற ஆப்ஷன். இப்போ இந்த டேபிள பார்த்தோம்னா நான் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்க MON அப்படின்னு டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் இ கொடுக்குறேன். அப்படியே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவன் ஃபிளாஷ் ஃபில்ல வந்துடுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் எஃப் வந்து ஃபைண்ட். இப்போ நான் கண்ட்ரோல் எஃப் கிளிக் பண்றேன். ஃபைண்ட். இப்போ நமக்கு தேவை வந்து நான் இப்போ டியூஸ்டேன்னு அடிக்கிறேன். TU ஃபைண்ட் ஆல் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்த எனக்கு ஷீட் 5ல இந்த செல்லுல டியூஸ்டே அப்படின்ட்டு இருக்கு. இந்த இடத்த செலக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கோ டு. கண்ட்ரோல் ஜி வந்து கோ டு. இப்போ இந்த மாதிரி நான் டைப் பண்ணிட்டு இப்போ நான் எந்த ரெஃபரன்ஸுக்கு போகணும் அப்படின்றத நம்ம இது கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து J5 அப்படின்ட்டு கொடுக்குறேன். J5 இந்த செல்ல செலக்ட் பண்ண சொல்றேன். நான் ஓகே கொடுக்குறேன். J5 நமக்கு இங்க செலக்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம எந்த ரெஃபரன்ஸுக்கு வேணா நம்ம போக முடியும். கண்ட்ரோல் ஜி கொடுத்து. கண்ட்ரோல் H. கண்ட்ரோல் H ஃபார் ரீப்ளேஸ். நம்ம வந்து இப்போ வந்து கண்ட்ரோல் H கொடுக்குறேன். ஜான்வரின்றத மண்டே அப்படின்ட்டு நான் மாத்துறேன். ஜஸ்ட் ரீப்ளேஸ் கொடுத்தோம்னா நமக்கு இங்க பார்த்தோம்னா ஜான்வரி வந்து மாறிடுது. மறுபடியும் வந்து இது பண்ணோம்னா கண்ட்ரோல் Z கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஐ வந்து இட்டலைஸ். இப்போ வந்து நம்ம ஹோம்ல போயிட்டு இந்த இடத்த வந்து இட்டாலிக் இருக்கு, நம்ம வந்து அது தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஐ கொடுத்தாலே போதும். நமக்கு பார்த்தோம்னா நமக்கு மாறிடும். மறுபடி கண்ட்ரோல் ஐ கொடுத்தோம்னா நார்மலுக்கு வந்துடும். கண்ட்ரோல் ஜே வந்து ஒண்ணுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் கே. கண்ட்ரோல் கே வந்து ஹைப்பர் லிங்க் இன்சர்ட் பண்றது. ஜஸ்ட் நமக்கு எந்த இடத்துல ஹைப்பர் லிங்க் வந்து கிரியேட் பண்ணமோ அங்க வந்து கண்ட்ரோல் கே அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ஹைப்பர் லிங்க் வந்து இங்க கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் டேபிள். இப்போ வந்து இந்த வந்து நான் டேபிளா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் எல் கொடுத்தோம்னா நமக்கு டேபிளா வந்து கிரியேட் ஆகும். இந்த இடத்த நம்ம ஓகே கொடுத்தோம்னா டேபிளா கிரியேட் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து ரேஞ்சா மாத்தணும்னா ஜஸ்ட் இங்க கன்வெர்ட் ரேஞ்ச் கொடுத்து நம்ம ரேஞ்சா மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் எம்முக்கு ஒன்றும் இல்லை. கண்ட்ரோல் என் வந்து நியூ ஒர்க் புக் ஓபன் பண்றது. இப்போ வந்து கண்ட்ரோல் என் கொடுத்தோம்னா நமக்கு நியூ ஒர்க் புக் வந்து ஓபன் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஓபன் ஒர்க் புக். கண்ட்ரோல் ஓ கொடுத்தோம்னா ஜஸ்ட் இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஓபன் பண்ண சொல்லுவோம். நமக்கு தேவையான ஃபைலை கிளிக் பண்ணி நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் பி. கண்ட்ரோல் பி வந்து பிரிண்ட்டுக்கு. கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னா பிரிண்ட்டுக்கு வரும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் கியூக்கு ஒண்ணுமே இல்லை. கண்ட்ரோல் ஆர். கண்ட்ரோல் ஆர் வந்து ஃபில் ரைட். நம்ம இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்தோம்னா டவுன். த சேம் இதை வந்து நம்ம இப்படி காப்பி பண்ணி கண்ட்ரோல் ஆர் கொடுத்தோம்னா ரைட்டுக்கு போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் எஸ் வந்து சேவ் பண்றது. கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோம்னா நமக்கு சேவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் டேபிள். கண்ட்ரோல் டி வந்து இன்சர்ட் டேபிள். நம்ம கண்ட்ரோல் எல் கொடுத்த மாதிரி தான் கண்ட்ரோல் டியும். நெக்ஸ்ட் வந்து அண்டர்லைன் பண்றது கண்ட்ரோல் யூ. இப்போ வந்து இதை அண்டர்லைன் பண்ணோம்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்தோம்னா நமக்கு அண்டர்லைன் ஆயிடும்.
மறுபடியும் அது அன்டூ பண்ணோம்னா கண்ட்ரோல் யூ கொடுத்தோம்னா அண்டர்லைன் போயிடும். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் வி வந்து பேஸ்ட். இப்போ நான் இதை கண்ட்ரோல் சி கொடுக்குறேன். கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தோம்னா அது பேஸ்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் டபிள்யூ வந்து க்ளோஸ் ஒர்க் புக். நம்ம வந்து இந்த இடத்துல இன்னொரு ஒர்க் புக் வந்து ஓப்பன் பண்ணுவோம். கண்ட்ரோல் டபிள்யூ கொடுத்தோம்னா இது க்ளோஸ் ஆயிடும். கண்ட்ரோல் டபிள்யூ கொடுத்தா க்ளோஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் எக்ஸ் ஃபார் கட். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தோம்னா கட் ஆகும். எங்க வேணுமோ நம்ம மறுபடியும் கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரீடு. ஃபர்ஸ்ட் அன்டூ பார்த்துருவோம். இப்போ நான் இங்கே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணேன். இதை வந்து கண்ட்ரோல் இசட் கொடுத்தோம்னா இங்கே வந்து வந்துடும். கண்ட்ரோல் ஒய் கொடுத்தோம்னா ரீடு ஆகும். கண்ட்ரோல் ஒய் கொடுத்தோம்னா அங்கே போயிடும். ஓகேவா? தேங்க்யூ.